நண்பர்களே, நீங்களாம் வயசில் பெரிய ஆள், குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிம்பாங்களா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். குழந்தையும் தெய்வம் ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைகிட்ட அன்பாக போய் பேசுங்க, அது பாசமாக உங்கள்கிட்ட வந்துடும். கோபமாக பேசுங்க, வராது. இது மாதிரி தான் தெய்வமும். தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் தெய்வம் நம்மளை வாழ வைக்கும், நம்மளை காக்கும். இதுதான் உண்மை. குழந்தையும் தெய்வம் ஒன்று. நண்பர்களே, சனி பகவானோட அப்பா யார் தெரியுமா? சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு 2 மனைவி. 2 மனைவியில் முதல் மனைவிக்கு பிறந்தது யம தர்மராஜா, நம்ம உயிரெல்லாம் இருக்காங்களா அவர். 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தை தான் சனி பகவான், நீதிக்காரகர் அப்படிம்பாங்க. சனி பகவான்கிட்ட யாருமே தப்ப முடியாது. குழந்தையும் சரி தெய்வமும் சரி மன்னிச்சிருவாங்க. ஆனால் கருமம் மன்னிக்காத நண்பர்களே. எல்லாம் பார்த்து அன்பாக பாசமாக இருங்க. நீங்கள் இந்த பூமியில் நல்லது செஞ்சீங்கன்னா நல்ல பலனும், கெட்ட செஞ்சீங்கன்னா கெட்ட பலனும் கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பாரு. எல்லோரும் அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும். இந்த உலகத்தில் அன்பை தவிர வேறு எதுவுமே பெருசாக இல்லை. அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. எங்கள் வீட்லேயும் சண்டையெல்லாம் வரும் நண்பர்களே. பொதுவாக சொல்கிறேன், எங்கள் வீட்லேயும் எனக்கு மனைவிக்கு எல்லாம் சண்டை வரும். எல்லாமே இருக்கிறது தான், அது இயல்பானது. ஆனால் அன்புங்கிறது நிரந்தரம். இந்த பூமியில் எல்லாம் அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. நன்றி.